இன்னைக்கு 3 அப்டேட் பற்றி பார்க்கலாம். முதல் அப்டேட்டு, இன்னைக்கு 10th பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அதை பற்றியான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நாளையிலேருந்து மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுறாங்க. மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துங்க. ரெண்டாவது அப்டேட்டு, 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது, அதாவது ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை இன்றைக்கி தான் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அது இன்னையோட முடிஞ்சிடுச்சு. இனிமேல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். மூணாவது அப்டேட்டு, 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பற்றி இன்றைக்கி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. மேக்ஸிமம் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது, வந்தால் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது, கமெண்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் 1 by 1 ஆன்சர் பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேக்ஸில் 17 மார்க்கு, அதாவது மார்ச் எக்ஸாமில், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 19 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ ரீவேல்யூஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரீவேல்யூஷன் போட போகிறீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா, அதை பற்றியான டீட்டெயில் இல்லை. ஏன்னா 12th ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் அதை அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போடலாம். முதல்ல உங்கள் ஆன்சர் ஷீட்டை வாங்கி பாருங்கள். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதா இல்லை ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. மாற்றி போட்டுறாதீங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேறு அப்ளிகேஷனு. அதை பற்றியான டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்த பிறகு காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. காலேஜில் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜும் ஜாயின் பண்ணலாம், ஆர்ட்ஸ் காலேஜும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினச்ச காலேஜில் வேக்கன்சி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி 10th முடித்தவங்க இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் ரீவேல்யூஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கூட 11th ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினச்ச ஸ்கூலில் நினச்ச குரூப்பு கிடைக்காது. எந்த ஸ்கூல் கிடைக்குதோ அந்த ஸ்கூலில் எந்த குரூப் கிடைக்குதோ அதை மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அடுத்த கேள்வி ஒருத்தன் கேட்டிருக்காங்க. அதாவது 12th இங்கிலீஷில் 28 மார்க்கு, இன்னும் 7 மார்க் வேணும், ரீவேல்யூஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்களா? ஏன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுற டேட்டு முடிஞ்சிடுச்சு. ஸ்கேன் காப்பி யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் ரீவேல்யூஷன் போட முடியும். அடுத்த கேள்வி, 12th ஸ்கேன் காப்பி நியூஸ் வந்தால் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அடுத்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதின சென்டரில் வாங்கணுமா இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சென்டரில் வாங்கணுமா மார்க் ஷீட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சென்டரில் தான் நீங்கள் போய் வாங்கணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சென்டரில் போய் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே போய் வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வாங்குங்க. அதுக்கு பிறகு வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகு டிஓ ஆஃபீஸ் அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றியான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. வீடியோ வேணும், டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோவில். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், டீட்டெயில் கிடைக்கும். அடுத்தது, 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி கேட்டிருக்கீங்க. தியரி ப்ராக்டிக்கல் அடுத்தது எழுதணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பற்றியான வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கேள்வி, ஜூலையில் 10th எக்ஸாம் எழுதினேன், எப்போ ஒரிஜினல் மார்க் ஷீட் கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. அக்டோபர் 2nd வீக் கிடைக்கும். இதை பற்றியான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு புரியல அது. அதாவது ரீவேல்யூஷன் ரீசன் என்ன போட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் 10th கேட்டிருக்கீங்களா இல்லை +2 கேட்டிருக்கீங்களா இல்லை ரீவேல்யூஷன் இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்களா, இதை பற்றி தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலான வீடியோவுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லிங்க்கில் போய் ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதுக்கு பிறகு டவுட் கேளுங்க.